நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி மாலையில் படி கடும்பகல் படி என்ற பாரதிதாசனின் பொன்னடி தொட்டு என்னடி தொடங்குகின்றேன். இன்று ஒரு பொன்னாள் 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கு எண் 659 கருணவித்யா அறக்கட்டளையின் மாற்றுத்திறனாளி எழுத்தாளர்களின் படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நாள் இப்பொழுது புதியதாய் ஒரு புத்தகம் வெளியிடப் போகிறது. முனைவர் பேராசிரியர் திவாகர் அவர்களின் தமிழ் வள மேம்பாட்டில் மாப்போசியின் பங்கு எனும் மிகப்பெரிய வரலாற்று களஞ்சிய நூல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை முதற்கண் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்நிகழ்விற்கு வரவேற்புரை நல்விட வருமாறு கருணவித்யா அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் திரு ரகுராமன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்று 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் ஒலி அரங்கில் இன்று ஒரு முக்கியமான ஒரு தினம், ஒரு மைல்கல் நாள். முனைவர் நண்பர் திரு சே திவாகர் அவர்களின் புத்தகம் தமிழ் வள மேம்பாட்டில் மாப்போசியின் பங்கு என்னும் தலைப்பிட்ட புத்தகத்தை இவ்வரங்கில் வெளியிடுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்விற்கு மிகவும் பெரும் மகிழ்ச்சியுடன் தனது உவகையை வெளிப்படுத்தி தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி நாங்கள் கேட்ட அடுத்த நிமிடம் எந்த ஒரு சலனமும் இன்றி எந்த ஒரு தயக்கமும் இன்றி ஐயா இலக்கிய கலை எழுத்தாளர் பெரியவர் இந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என இந்நிகழ்விற்கு வரவேற்கிறோம். ஐயா, உங்கள் வருகையினால் நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் இந்த நிகழ்வு சிறப்புற அடைந்ததுன்னு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த நிகழ்விற்கு மேலும் புத்தக வெளியீட்டினை பெற வந்துள்ள எழுத்தாளர் கரண் கார்கி மற்றும் ராம் சந்தோஷ் அவர்கள் இருவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் மதிப்புரை வழங்க வந்துள்ள மேடம் சரோஜா மேடம் அவர்களை இரு கரம் கூப்பி, மேடம் தான் இந்த புத்தகத்துடைய ஒவ்வொரு பக்கத்தையும் படித்து பார்த்து ஆய்வு நடத்தும் பொழுதும் ஆய்வுக்கு பிறகும் இந்த புத்தகத்தோடையே பயணிச்சு